தொப்பி அணிந்து தலைப்பாகையும் அணிவதுதான் இஸ்லாமியர்களின் முறை என்று சொல்லும் நீங்கள் சுன்னத் வல் ஜமாத்தினர் ஏன் தொப்பி மட்டும் அணிகின்றீர்கள்? தொப்பி அணிவதற்கு என்ன ஆதாரம் உண்டு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாலே அந்த அரபிகள் எல்லாம் தலைப்பாக அணிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இஸ்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த தொப்பியை கொண்டு வருகிறது. எப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபர்கும் மா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அல் அமாயிமு அலல் கலானிசி. நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் மத்தியிலே இருக்கிற வேறுபாடு தொப்பி அணிந்து அதற்கு மேலே தலைப்பாகை அணிவது அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன நமக்கு அறிவிக்குது அப்படின்னு கேட்டா, என்ன வித்தியாசம் இறை மறுப்பாளருக்கும் இஸ்லாமியர்களுக்கும்? தொப்பி அணிந்து அதற்கு மேல் தலைப்பா அணிவது. ஏன் தலைப்பாக என்பது அரபிகளுடைய கலாச்சாரமா இருந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்னாலும் அரபிகள் தலைப்பாக அணிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த நாட்டு கலாச்சாரம். இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டில் வெயில் ஜாஸ்தி, பாலைவன பகுதி. அப்ப தலையை வெயிலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் அந்த தலைப்பாக அணிகின்ற முறை காலங்காலமாக அந்த அரபிகளுக்கு மத்தியில் இருந்தது. ஸல்லல்லாஹு இஸ்லாத்தை கொண்டு வர்றாங்க. சில பேர் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க, ஏற்காத நபர்களும் இருக்கிறாங்க. எல்லோரும் தலைப்பா தான் அணிந்திருக்கிறாங்க. இப்ப பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துல உள்ளவங்களும் தலைப்பாயோட இருக்கிறாங்க, இஸ்லாத்தில் இல்லாதவங்களும் தலைப்போட தான் இருக்கிறாங்க. அப்ப உடையில ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணுங்கிறனாலதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். தொப்பி அணிந்து தலைப்பா அணிவது. அவங்க வெறும் தலைப்பாயோட இருக்கிறாங்க, நீங்க தொப்பி போட்டு தலைப்பா அணிங்க. அப்ப இங்கே வேறுபடுத்தி காட்டுவது, இஸ்லாமிய அடையாளமாக காட்டப்படுவது தொப்பி அப்படிங்கறது தான். அதனாலதான் நம்ம தொப்பி மட்டுமே அணிகிறோம். இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பாயம் அணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வகையில தலைப்பாயம் சேர்த்து அணிந்தால் அது மிகவும் ஏற்றமானதுதான். அதுக்காண்டி கூடாது அப்படிங்கறது இல்ல. இப்போ ரெண்டையும் சேர்த்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா குறைந்தபட்சம் தொப்பியாவது அணிவது நல்லது. அந்த ரெண்டும் இல்லாம தொப்பியே தேவையில்லை தத்துவம் பேசுவதுதான் தவறானது. இது தேவையா, இது அவசியமா அப்படி கேட்பதுதான் தவறானது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அடையாளம் இது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. மேலும் இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்திருக்கிறார்கள் என்று. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை பாதையிலே இறைவனுக்காக தங்களை உயிரை ஜிஹாது செஞ்சு தியாகம் செய்யறாங்கல்ல, அவர்களுடைய படித்தரத்தை சொல்லும் பொழுது மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த தியாகுடைய தரஜாக்களை எல்லாம் மிகவும் உயர்த்தி வைப்பான். எப்படின்னு தெரியுமா? அவர்களையெல்லாம் மற்றவர்கள் இப்படி அண்ணாந்துதான் பார்ப்பாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிக்கிறாங்க. இப்படித்தான் பார்ப்பாங்க. அப்படி செஞ்சு காண்பிக்கின்ற போது ஹத்தா வகாத்து கலன் சுவத்துஹு, அவர்கள் போட்டிருந்த தொப்பி கீழே விழுந்தது அப்படிங்கிற ஹதீஸும் நமக்கு அறிவிக்குது. இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொப்பியை பல்வேறு சமயங்கள்ல அணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் இதன் மூலம் நம்ம புரிகிறோம். அதனால தொப்பி இஸ்லாமிய அடையாளம், அதனால நம்ம போடுறோம். குறிப்பாக வணக்க வழிபாடு விஷயத்துல தொழுகையின் நேரத்துல, மற்ற சமயங்களை போடாம இருக்கலாம், எல்லா நேரங்களும் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஆனா தொழுகை நேரத்துல அது இபாதத்ங்கிற வந்துட்டனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் செஞ்சு தொழுதாங்களோ அது அப்படியே கொண்டு வரணும். ஏன்னா அது ஒரு இபாதத்து. அந்த வகையில தொழுகையில கட்டாயமா தொப்பியை கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.